எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எசேக்கியேல் 22 30ஆம் வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சிறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். கடந்த வாரத்துல கூட நாம் ஜெபத்தை பற்றி செய்தியை நாம் கேட்டோம். இந்த நாளிலும் தேவன் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேச விரும்புகிறார். தேவை நிறைந்த இந்த நாட்களிலே, இந்த வேளையிலே தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார். ஒரு கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நீங்கள் செய்திகளை வாசிப்பீர்கள் என்றால் உலகத்தின் முடிவிலே நடக்கிற காரியங்கள் வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே தேவன் நம் மத்தியிலே தேவன் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நாட்களிலே ஜெபம் எவ்வளவோ குறைந்து போயிருக்கிற நாட்களிலே நாம் இருக்கிறோம். ஜெபிக்க பாரமில்லாத ஒரு நாளிலே நாம் இருக்கிறோம். ஜெபிப்பதற்கேற்ற இருதயம் நமக்கு குறைந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் இருக்கிறோம். ஒருவேளை ஒரு மீட்டிங் நடக்கிறது என்று பார்த்தால் அங்கே ஒரு ஆட்டமும் பாட்டமும் தான் அந்த நாட்களிலே நடக்கிறது. தேவன் விரும்பாத அநேக காரியங்கள் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்காக நிற்கிற ஒரு மனிதனைத்தான் தேவன் தேடுகிறார். தேசத்தை அழிக்காதபடிக்கு சிறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை அவர் தேடுகிறார். அவரது தேடலின் முடிவு என்ன என்று பார்க்கும்போது அவர் ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை தான் இது, ஒருவனையும் காணேன். ஆம், தேவனுக்காக நிற்க ஒருவரையும் காணவில்லை. இது எந்த சூழ்நிலை என்று நாம் பார்க்கும்போது நாம் வீட்டிலே சென்று இந்த எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே முன் வசனங்களை நாம் பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் வீட்டில சென்று நாம் அதை தியானிப்போம். இத சில வசனங்களை நாம் பார்க்கும்போது, முன்னாலே பார்க்கும்போது, அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் 26ஆம் வசனத்தை பார்க்கிறோம், என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தமில்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமல் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவரது நடுவிலே நாம் பிரியமானே இந்த எசேக்கியேலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது தேவன் கனவீனம் பண்ணுகிற மக்களாக இந்த நாட்களே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் வித்தியாசம் பார்க்கவில்லை. ஆசாரியர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள்.
என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் அபத்தமாக தச்சத்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தர் ஆகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறான் என்று இந்த 22ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக நாம் பார்க்கும்போது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனை தேவன் காணவில்லை என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே தீர்க்கதரிசி சொல்லும் போது யூதாவில் பரிசுத்த குலைச்சல் எங்கும் காணப்பட்டதால் மக்களை தேவனிடத்தை திருப்பி கொண்ட பரவ முயற்சி செய்யும் ஒரு மனிதனை கூட தேவனால் கண்டுகொள்ள முடியவில்லை. உலக சிநேகத்திலும் ஆவிக்குரிய நிலையில் உலகத்திற்காக விட்டு கொடுத்த வாழ்விலும் திருச்சபைகள் சிறப்பட்டால் பயந்து பேசும் ஜெபத்தினால் சிறப்பில் வேலியாக நிற்பவோ அல்லது சூழலுள்ள ஓட்டை அடைக்கவோ தேவனால் ஒருவனையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று மீண்டுமாக அவர் சொல்லுவதை பார்க்க நாசமாகிக் கொண்டிருக்கும் ஆவிக்குரிய நிலைமை குறித்தோ ஒழுக்க நிலைமையை குறித்தோ கூக்குகளிடம் ஒருவரும் இல்லை. தாழ்மையான ஜெபத்திற்கு நேராகவும் உண்மையான மனதிற்கு நேராகவும் எழுப்புதலுக்காக உண்மையான தேடுதலுக்கு நேராகவும் மக்களை வழிநடத்த யாரும் இல்லை. நாம் பார்க்கும்போது ஆசாரிகளிலே குறைகளை காண்கிறோம். பரிசுத்தமாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்கள் மத்தியிலே அவர் பொய்யான தீர்க்கதரிசனத்தை தேவன் சொல்லாத தீர்க்கதரிசனம் சொல்லுகிற மக்களாக நாம் பார்க்கிறோம். எழுப்புதலுக்காகவும் தேவ கோபாக்கினையும் நியாய தீர்ப்பையும் விளக்குவதற்காகவும் தேவனிடத்திலே தீவிரமாய் ஜெபத்திலே பரிந்து பேசுவதை விட்டுவிட்டு பல நல்ல மனிதர்கள் கூட ஒருவித பயத்தின் ஆவினாலும் ஆபத்தில் சிக்கிக் கொள்வதை விட உலகத்தோடு இணைந்து வாழ்ந்து விடலாம் என்கிற சிந்தையாலும் மௌனமாக இருந்து விடுகிறார்கள். நாம் எல்லாம் பார்க்கும்போது கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நாம் செல்வோம். கன்வென்ஷன் கூட்டம் என்றால் நாம் எல்லாரும் அங்க செல்வோம். தேவன் அங்கு நம்மிடத்திலே பேசுகிறாங்க. ஆதிகால நாம் பல காலங்களுக்கு முன்பாக நாம் பார்க்கும்போது மீட்டிங்லாம் சென்றவர்கள் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக வந்தார்கள். அந்த நாட்களிலே இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது ஊழியக்காரர்கள் எல்லாம் எவ்வளவு இருக்கிறார்கள். நான் யாரையும் குறைத்து சொல்லவில்லை. ஆனால் உலகத்தின் முடிவு சமயமாயிருக்கிறது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிற மக்கள் குறைந்து கொண்டிருக்கிறார். தேவனுக்காக வாழ்கிற மக்கள் அவர்கள் தேடி பார்த்தாலும் அவர்களை நாம் பார்க்க முடியாததாக நாம் இருந்தோம். ஜெப வாழ்க்கை இல்லை. ஆடலும் பாடலும் நாட்டியமும் தான் இருக்கிறது தவிர தேவனுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்கள் இல்லை. பாரத்தோடு கண்ணீரோடு தேவ வசத்தை போதிக்கிற மக்கள் இல்லை. இந்த நாளிலே நாம் தேடி பார்த்தால் அவ்விதமான மக்களை எல்லாம் நாம் காண முடியவில்லை. ஆகவே தேவன் இந்த நாளிலே நம்மை பார்த்து கேட்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆழத்திலே அவர் நாம் தேவனுக்காக நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பிரியமானவனே, நீ தேவனுக்காக நிற்கிறவனாக நீ காணப்படு. உருளை நான் ரிட்ரீட்டுக்காக இந்த டிசம்பர்ல நாம் ரிட்ரீட்டுக்காக ஆயத்தப்படுகிறோம். ஆனால் யாரு எனக்கு ஆவில நான் அறியும்போது ஜெபக்குறைவு ரொம்ப காணப்படுகிறது. ரிட்ரீட்டுக்காக நாம் ஜெபத்திலே குறைந்தவர்களாக சில மாதங்களுக்கு முன்பாகவே இந்த ரிட்ரீட்டுக்காக நாம் ஜெயிப்போம். இப்போ புதன்கிழமையில கூட சிலவங்க அதுக்காக ரிட்ரீட்டுக்காக ஜெயிப்போம்னு சொன்னா ஜெபிக்கிறாதவங்களாக
இந்த சகோதரன், அருமையான சகோதரன் ஆண்ட்ரூ பிரதர் ஒரு காரியத்தை சொன்னார். நம்முடைய மூத்த சகோதரர்கள் அவர்கள்லாம் இந்த ரிட்ரீட் மாதிரிலே ரிட்ரீட்டுக்காக மற்ற காரியங்கள் எல்லாம் விட்டு ரிட்ரீட்டுக்காக மாத்திரம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். நாமும் அவ்விதமாக சில வாரங்கள் இந்த ரிட்ரீட்டுக்காகவே நாம் ஜெபிக்க இப்போது புதன்கிழமையிலே ஜெபிக்கிறோம். வீட்டுக்காகவே ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டுக்காகவே ஜெபித்து ஆயற்றப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த ஆண்டிலே நாம் ரிட்ரீட்டுக்காக நாம் பார்க்கும்போது நம்முடைய ஜெப குறைவுதான். நமக்கு மதுரையில எப்பவும் கிடைக்கிற இடங்கள் கிடைக்கல, சுற்றுவட்டத்துல நமக்கு கிடைக்கல. மதுரைனா ஒரு மத்திய இடமாக அது இருக்கிறது. பல முயற்சிகள் பண்ணினோம், ஜெபித்தோம், எங்குமே தேவன் வழி திறக்கவில்லை. கடைசியா ஒரு சகோதரன் சொன்னா ஒரு கல்யாண மண்டபத்தை காட்டினாரு. கல்யாண மண்டபத்துக்கு நம்ம பொண்ணா ஒரு தங்குறதுக்கெல்லாம் வசதி இருக்கலாம். ஆனா 2 ரூம் தான் அந்த மாப்பிள்ளைக்குள்ள ரூம், பெண்ணுக்குள்ள ரூம், அந்த மாதிரி 2 ரூம் மட்டும் தான் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் நமக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கூட வசதிப்படாது. தேவன் நாம் தேவன் சமூகத்தை பார்க்கும்போது பல தடைகள் வந்தது. இந்த ரிட்ரீட்டுக்காக பல தடைகள் வந்தது. நான் சில காரியங்களை சில இடங்கள் எல்லாம் இடத்தை நினைத்தேன். தேவன் நமக்கு தர்மியாக இந்த தைலாபுரத்தை நான் எனக்கு மனசுல எல்லாம் அங்க அது அந்த இடத்துல சிச்சுவேஷன் எல்லாம் ரொம்ப அவ்வளவு இதா இல்லை. ஆனாலும் அந்த இடத்த தேவன் இப்பொழுது நமக்கு கொடுத்திருக்கிறார். தைலாபுரத்திலே ரிட்டி நடக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்தை அதுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பிரிமா நான் எதுக்காக சொல்றேன்னா, தேவன் எதிர்பார்த்த காரியம். நான் தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் தட்டிட்டே இருந்தோம்னா தேவன் நிச்சயமாக நல்ல சூழ்நிலை. திருச்சியில இவர் காலேஜ்ல கூட ட்ரை பண்ணோம். அங்க இது இந்தி நடந்த இடங்கள் அதெல்லாம் பார்த்தது எல்லாம் எங்குமே நமக்கு அது கிடைக்காத மாதிரி இருந்தது. தேவன் இந்த இடத்தான் தெரிந்து கொண்டார். 2018 பெண்கள் டீட் அங்கதான் நடந்தது. நாம் ஜெபிப்போம், அதிகமாக ஜெபிப்போம். எப்பயாவது தேவன் அநேகர் வர வேண்டும். அதனால நாம் பார்க்கும்போது ரொம்ப ஆட்கள் குறைவாக வருவாங்க தெரியும். அந்த அளவுக்கு ஒரு எழுப்புதல் இல்லை. ஜெபிக்கும் போது ஒரு ஃப்ரீனஸ் இல்லை. ஜெபிக்கும் போது ஒரு ஆழமான ஒரு சிந்தை இல்லை. தடையான காரியங்கள் நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வாலிபர்கள், நம்ம வயதானவர்கள் எல்லாரும் தான், நானும் தான், எல்லாரும் தான் அதிகமாக ஜெபிப்போம். இந்த ரிட்ரீட்டுக்காக 1 மாதம் தான் இருக்குது. சரியா பார்த்தா 1 மாதம் சரியா இருக்கு. தயவு செய்து நம்ம தனிப்பட்ட ஜெபத்திலே, வீட்டிலே, அதிகாலை வேளையிலே, இரவிலே, நம்ம ஐக்கிய ஜெபங்களிலே நாம் அதிகமாக ஜெபிப்போம். ஜெபங்களை அதிகமாக ஜெபிப்போம். அப்போதான் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போதான் தேவன் ஆசீர்வாதமான காரியங்களை செய்ய முடியும். தேவன் அந்த செய்தி தர வேண்டும். செய்தி கொடுக்கிறவர்கள் தேவன் செய்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும். பல காரியங்கள் இருக்கிறது. பாடல் சித்தம் பாட்டெல்லாம் எடுத்து எல்லாம் இது பண்ணுவேன். இந்த பணியை சகோதரன் ஐசக் அவர்களுக்கு ஒப்படைச்சு அவர் தான் பாட்டு சில பாடல்களை அனுப்பி இருக்கிறேன். அந்த பாடலோ அல்லது மற்ற பாடல்களோ வேறு பாடல்களோ தேர்வு செய்து அந்த பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன். வாலிபர்கள் எழும்பி சிரமம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, இப்படி இருக்கிறது. அதனால நாம் ஜெபிக்கிறதுல ரொம்ப அதிகமான ஜெப தேவை இருக்கிறது.
ஆனா நாம் அதிகமாக ஜெயிப்போம். சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது அவன் தாவீதுடைய கட்டளைப்படி தேவனுடைய சித்தத்தின்படி அவன் 7ஆம் அதிகாரம் 1 நாம் பார்க்கிறோம். அதுல தேவன் என்ன நாம் பார்க்கிறோம்னா, அவன் ஜெபித்த காரியங்கள்ல தேவன் நிறைவேற்றதாக காணப்பட்டார். அவனுடைய விண்ணப்பம் அப்படி ஒரு வல்லமுள்ள விண்ணப்பமாக இருந்தது. 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 13, 14 வாசல் என்ன பார்க்கணும்னா, மழை இல்லாதபடி வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது கொள்ளை நோயை அனுப்பி விதமான சூழ்நிலையிலே என் ஜனங்கள் என் நாமம் தரிக்க அவசரத்தை என்ன பார்த்தோம். இவ்விதமான சூழ்நிலை காணப்படும் போது என் நாமம் தரிக்கையோட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் சமூகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்களுக்கு பாவத்தை மன்னித்து அவள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கூறுகிறார். அதான் உண்மையான காரணம். இந்த நாட்களில நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு தோல்வி வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். நாம் என்ன செய்வோம்? நாம் உலக பிரகாரமான மனிதர்களை நாடுகிறவர்களாக இந்த நாட்களில் காணப்படும். நாம் கற்ற சக்தி எப்படி என்றால் இந்த சாலமோனுடைய ஜெபத்தை போலதான் நாம் காரியங்களை பார்ப்போம். நம்ம வாழ்வில் உள்ள தோல்விகள், நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நாம் முதலாவது தேவ சமூகத்துல போவோம். தேவ சமூகத்தை போய் என்ன பண்ணோம்? நம்முடைய பாவ அறிக்கை பண்ணணும்னு சொல்லி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதான் பண்றேன். அதான் அந்த 14 வாசல் சொல்லிது, என் நாம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் சமூகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் திரும்பணும்னு சொல்றாரு. ஆனா எனக்கு வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கும் போதெல்லாம், தோல்விகளை சந்திக்கும் போது, பிரச்சனைகளை சந்திக்கும் போது நான் அந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். நான் தேவ சமூகத்தை போய் என்னை தாழ்த்தி என்னுடைய பாவரிக்கை பண்ணி ஆண்ட சமூக ஜெபம் பண்ண அனுபவம் உண்டு. அதான் நான் பண்ணுறதுனால நம்ம சும்மா போய் ஜெபம் பண்றது பெருசு இல்லை. என்னை தாழ்த்தி ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்தது, ஏன் ஆண்டவரே இந்த தோல்வி வந்தது என்று ஆண்டவரை கேட்டு அதற்கு நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபித்து காரியங்களை செய்தால் தேவன் நிச்சயமாகவே அந்த வெற்றியை தருவார். சாலோமன் ராஜா இந்த காரியத்தை குறிப்பாக சொல்லுகிறார். அநேக தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவ்வளவு விசேஷமான அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது அவன் உலகத்திலே பின்னால காலங்கள் செல்ல செல்ல அநேக மனைவிகளை கொண்டான், விக்கிரகங்களை சேவிக்கிற மனைவிகளை கொண்டான். அப்படிலாம் பார்க்கும்போது அவன் தேவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையில வைத்திருந்தார். ஆனா அவனுடைய வாழ்க்கையில தோல்வி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அவன் தேவன் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 11:9 பார்க்கிறோம். 2 முறை அவனுக்கு வார்னிங் கொடுத்தார். நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை
செய்ய நாம் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒருடைய ஆசையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். தேசத்தில் சேமம் இல்லை, அழிவு, கஷ்டம், பஞ்சம், கொள்ளை நோய், வியாதி, நஷ்டங்கள், கொடுமை, பாவம் பெருகிவிட்டது. தேவன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நாம் சந்திக்கிற அநேக காரியங்கள் மத்தியில ஜெபிக்க வேண்டும் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஜெபத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அது போலவே நம் குடும்பத்தில் பிரச்சனை, ஒருவருக்கொருவர் அன்பின்மை, விரோதம், பகை, நஷ்டம், கஷ்டம், பணப்பிரச்சனை, கடன், இப்படியா குடும்பங்கள் நிம்மதியின்மை சூழ்நிலை வரும்போது நாம் நம்மை தாழ்த்தி நமக்காக ஜெபித்து நம் பாவங்களை அறிக்கையிட்டு நம் குடும்பத்திற்காக ஜெபிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவர் இருக்கிறார். அவர் செய்வார். அதை நாம் நம்புவோம், அதை விசுவாசிப்போம். இந்த நாட்களில் அந்த காரியத்துக்காக நாம் வைப்போம். தேவ சமூகத்திலே வாழ்க்கை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுப்போம். இங்குதான் நாம் ஒரு முக்கியமான காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கிற ஒரு மனிதன் அவன் வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது அவன் தன் பாவங்களை அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு அவருடைய தூய ரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதான் முக்கியம். இந்த நாட்கள்ல அநேகர் ஜெபிக்கிறோம் இது பிரச்சனை வந்தா ஜெபிக்கிறோங்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமே இல்லை. ஜெபிக்கிற யார் வேணாலும் சும்மா ஜெபிக்கலாம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு நாம் இயேசு ரத்தத்தாலே என்றால் அது நிச்சயமாகவே நாம் பெரிய காரியங்களை நாம் காண முடியும். சாலமோனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது ஆலயத்தை கட்டி அவன் தேவனுக்கு பலி செலுத்தி ஜெபித்த போது அவன் வேண்டிக் கொண்டதையெல்லாம் தேவன் செய்தார் என்று பார்க்கிறோம். என் குடும்பத்தை நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்க தேவன் அந்த நாள்லயே என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் கவர்மெண்ட் வேலைக்கு நான் இது பண்ணும்போது நான் உள்ள பல முறை சொல்லியிருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தை சொல்ல வேண்டிய ஒரு காரியம். எனக்கு சொந்த ஊர் அங்க நாகர்கோவில் பக்கம். நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கேட்டேன். கவர்மெண்ட்ல வேலைக்கு நான் அப்ளை பண்ணியிருந்த சமயத்துல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கேட்டேன், ஒரு திருநெல்வேலி கேட்டேன், அடுத்தது நியரஸ்ட் பிளேஸ் மதுரை கேட்டேன். ஆனால் எனக்கு ஆர்டர் வரும்போது நீலகிரி மாவட்டத்துக்கு அலாட் பண்ணி வந்தது. நான் எங்கேயும் வெளியில செல்லாதவன். 7 மணி ஆனா எங்க வீட்டுக்குள்ள வரலன்னா சத்தம் போடுவாங்க. அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்க்கப்பட்டவன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு பேக் எல்லாம் மற்ற எல்லாம் கொடுத்து பெட் எல்லாம் கொடுத்து என்னை பஸ் ஏற்றி விட்டாங்க. நான் இங்க நாகூர் பக்கத்துல இருந்து நீலகிரிக்கு பிரயாணம் பண்ணேன். எனக்கு வெளியில எங்கேயுமே தெரியாது. ஆனாலும் நான் எப்படியோ பஸ் ஏறி இறங்கி பஸ்ல எனக்கு குன்னூர்ல தான் அப்பாயின்மெண்ட் கிடைச்சு. நீலகிரி மாவட்டத்துல குன்னூர்ல அப்பாயின்மெண்ட். அங்கு சென்று அங்க வேலையில ஜாயின் பண்ணி ஒரு ஹோட்டல் தங்கி அவ்வாறாக எங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். பிடிமர்களே, என்ன ஒரு காரியத்தை சொல்றேன்னா, அங்க இருந்த பிறகு ஊட்டிக்கு மாத்தி பிறகு கூடுதல் எல்லாம் அனுப்பினாங்க. 71ஆம் ஆண்டு ஆண்டரை சந்திச்சாரு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அன்னைக்குதான் எனக்கு வாழ்க்கைய தேவன் தெரிந்தாலும் கூட 71ஆம் ஆண்டு கடைசியில தான் நான் என்னுடைய பாவங்களை அறிக்கிட்டு ரசிக்கப்பட்டேன். ஆனா நாம ரசிக்கப்படுறதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு வருகிறது, தேவனுடைய சத்தம் நமக்கு வருகிறது, தேவனோடு பேச ஆரம்பித்தார்.
அது மாத்திரமல்ல, பல பிரச்சனைகள் என் குடும்பத்துல ஒரு இருந்தேன்னா அதுல என்னையே தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எங்க வீட்டுல இருந்த எல்லா இருளின் சக்திகளை நீக்கும்படியாக நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நான் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் அங்க போறேன். நாசிரத்தில் தான் அந்த ரெட்டி நடந்து அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதை விட தேவன் அங்கு பெரிய காரியத்தை செய்தார். சாசின் வல்லமைகள் எல்லாம் உடைத்து போடும்படியாக ராக்காலத்திலே தேவன் எழும்பி ஜெபிக்க காரியத்தை. ஒரு மனுஷன் ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டு கொடுத்துருக்கும் போதுதான் அவிதமான காரியங்களை செய்ய முடியும், அவிதமான காரியங்கள் காணப்பட முடியும். நான் ஒன்னும் இது பண்ணல, ஆனா ஆண்டதே நிறைய காரியத்தை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பலவிதமான பிரச்சனைகளை சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பண கஷ்டம், பண இது, வியாதி, பலவீனங்கள், மற்ற காரியங்கள், பல இக்கட்டுகள் எல்லாம். நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும். நம்மை தாழ்த்தி நம்முடைய குறைவுகளை அவற்றிலே அறிக்கையிட வேண்டும். அவ்வாறு குறைவுகளை அறிக்கையிடும் போது நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அநேக காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். பலவிதமான செய்வினைகள், பலவிதமான பிசாசின் காரியங்கள், பலவிதமான காரியங்கள் என்னை சூழ்ந்து கொண்ட போது எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுவித்தவராக இருந்தார். நல்லது. எனக்கு மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுபவம் இருக்கும். விதமாக தேவன் செய்ய வல்லவர். ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தேவனுக்கு பிரியமாக இருக்கும் போது தேவன் அவன் ஜெபத்தை கேட்கிறார். நம்ம எத்தனையோ காரியங்களுக்காக ஊர்ல ஜெபிக்க சொல்றாங்க. ஆனால் நம்ம ஜெபிக்கிற தேவன் நோக்கி பார்க்கும்போது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கணும், அதுதான் முக்கியம். யாருடைய வாழ்க்கையிலாவது தோல்வி, குறைவு இருக்கு என்றால் நம்முடைய வாழ்க்கை சரியில்லை, ஏதோ ஒரு பாவம் இருக்குதுன்னு அர்த்தம். நான் தினமும் காலையில எழுப்பி ஜெபம் பண்றேன், என்னுடைய அவயங்களை எல்லாம் ஆண்டுக்கு கொடுக்குறேன். சாயங்காலம் நேரத்துல ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஏதாவது குறைவு இருக்கா, குறைவு இருந்தா ஏதாவது இருந்தா அதெல்லாம் மன்னின்னு கேட்கலாம், ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் தெரிஞ்சு அப்படிதான் காரியங்களை செய்யறவங்க இருக்கிறோம். அந்த நாள்ல நான் 1971 ஆண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அந்த நாள்ல இருந்த இடையில சில காலங்கள்ல சில தோல்விகள் இருந்தாலும் கூட தேவன் திரும்பமாக என்ன விதமாக இந்த நாள்ல ஆதியிலே செய்தது போல அந்த காரியங்களை செய்ய தேவன் உதவி செய்து வருகிறார். அப்படி செய்யும் போது தேவன் அநேக ஜபத்திலே பதிலை கொடுக்கிறதா இருக்கிறார். பாரத்தோடு ஜபிக்கும் போது, கண்ணீரோடு ஜபிக்கும் போது, இவர்களுடைய இருதத்தோடு ஜபிக்கும் போது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜபிக்கும் போது தேவன் நிச்சயம் அவங்க விடுதலையை கொடுக்கிறவரா இருக்கிறார். நமக்கு நான் ரொம்ப சுருக்கமாக செய்தி கொடுத்து முடிக்கணும்னு நினைச்சிருந்தேன். நம்ம ஜெபிக்க வேண்டிய ஆதி நிறைய இருக்குது. ஆனா சிலருடைய வாழ்க்கையை மட்டும் சொல்லி சுருக்கமா சொல்லி விவரமா சொல்லல. மோசையுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது இவர் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். வரும்போல அவன் மலையில ஏறின போது ஆரோனிடத்தே சபையை ஒப்படைத்து செல்லும் போது அந்த ஆரோ என்ன காரியங்கள் செய்தான், அவன் ஈக்குவலா மோசையோட இருக்கணும். ஆனா அவன் நினைச்சுதான் மக்கள் வார்த்தையை கேட்டு கண்டுபிடி செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவன் ஆரோன் எவ்வளவு சப்போர்ட்டா இருந்திருக்கணும் மோசைக்கு. அவன் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஆசாரியன்.
அவன் சப்போர்ட்டா இருந்திருக்கணும். எவனாவது அப்படி சொன்னானா அவனுக்கு தலையில் தட்டி அவன் தேவ சமூகத்தை வர அவன் கட்டளையிட்டு இருக்கணும். தேவனுக்கு அவனை நடத்தணும். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில இருந்து பார்வன் கையில இருந்து மோசையும் ஆரோன் தான் வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஆரோன் மக்களை பாவத்து நேராக வழிநடத்த காணப்பட்டான். அதுல எத்தனையோ மக்கள் 3000 ஜனங்கள் மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். மோசே தேவ சமூகத்தில் மஞ்சக்காடுகளெல்லாம் காணப்பட்டான். தேவன் இந்த ஜனங்களை அழித்து போடுகிறேன் என்று நிற்கும் போது இந்த சங்கீதம் 106:23 இதே வசனம் பார்க்க முடியும். அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்போது அவரதால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடி சிறப்பிலே நின்றால் பார்க்கும். தேவ சமூகத்தில் நின்றான். அவன் எவ்வளவு இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்திலே நின்றனா காணப்பட்டான். நம்மள அந்த தேவன் அந்த காரியத்தை தான் வைத்திருக்காரு. தேவசம் நிற்க மக்களாக தான் நம்ம வைத்திருக்காரு. உலகம் எவ்வளவு மோசம் போய் கொண்டிருக்குது. ஊழியக்காரங்க நாசமாயிட்டு இருக்காங்க, அழிவுக்கு நேராக போயிட்டு இருக்காங்க, பணத்துக்காக வாழ்ந்தவர்களா இருக்கிறாங்க. நாம் அதே காரியங்கள்ல அநேகருடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். நம்ம இறுதி ஆண்டு சமூகத்திலே மன்றாட வேண்டியவர்களாக நாம் காணப்படும். சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை, சாமுவேல் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர் கூட நாம் பார்க்கிறோம். எங்க பாருங்க, இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபிக்கிறவனாக இருந்தான். இஸ்ரேல் இனங்களை வழிநடத்துறவனாக இருந்தான். ராஜா வேண்டும் என்று கேட்டபோது தேவன் ராஜா வைக்கிறதுக்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை. சாமுவேலுடைய அந்த வழிநடத்தல் நன்றாக இருந்தது. ஆனால் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டு இது பண்ணாங்க. எல்லா சூழ்நிலைகளும் பார்க்கும்போது சாமுவேல் தேவ சமூகம் நின்று ஜனங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தவனாக காணப்பட்டான். ஜனங்களுக்காக மன்றாடுகிறவனாக காணப்பட்டான். பெலிஸ்தரின் கைக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்கும்படியாக நீர் ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று அவரு வேண்டிக் கொள்வனாக விதமாக சாமுவேல் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். எலியாவுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்திலே உண்மையான மனுஷனாக காணப்பட்டார். மழை பெய்யாதபடி கர்த்தாய் ஜெபம் பண்ண போது மழை பெய்யல. மழை பெய்ய வேண்டும் என்று சொன்ன போது மழை பெய்தது. பகலின் தீர்க்கதரிசிகள் யாரு, ஜீவனுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசி யாருன்னு அந்த காரியத்தை அவர் தேவன் வழங்க பண்ணினார். அது மட்டும் அடுத்தது பார்க்கும்போது நான் முடிக்கிறேன் சுருக்கமாக தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சோதனை அழிக்க தேவன் சித்தம் கொண்ட போது ஆபிரகாம் சிறப்பின் வாசல் என்று கெஞ்சினார். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 45 பேர் இருந்தால் அழிப்பீரோ, 40 பேர், 30 பேர், 20 பேர், 10 பேர், இப்படிலாம் சூழும் சாம்பலுமா இருக்க அடியன் ஆண்டவருடைய பேச துணிந்தேன் என்று அவன் சிறப்பின் வாசலில் நிற்கிறான். தேவன் நம்மிலே அதான் எதிர்பார்ப்பேன். ஜெபிக்கிற மனுஷனாக தான் தேவன் எதிர்பார்க்க. நம்மள ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களாக ஜெபித்து தேவ சமூகத்திலே காரியங்களை செய்கிற ஒரு மனுஷனாக தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். தேவை அதிகமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே, கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். தேவை அதிகமாக இருக்கிறது. தேவனுக்காக அநேகரை திருப்புகிற மக்கள் எல்லாம் வழிதவறி சென்று கொண்டிருந்த நாட்களிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் இதற்காக, ஜெபிப்பதற்காக, தேசத்தை அழிக்காதபடிக்கு சிறப்பிலே நிற்க தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதுவே பிரியமானவர்களே,
நாம் உத்தமும் உண்மையுமாக ஒரே இதயத்தோடு ஜெபிப்போம். மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டாம். ஜெபிக்கிறதுக்கு நம்ம யாரையாவது சொல்லுவோம்னா அமைதியாக இருக்கிறார். எல்லாரும் உடனடியா ஜபிக்கிறவர்களா இருக்கணும். தேசத்தை நாம ஒரு கடைசி நாள்ல ஒரு விழிப்பின் நாள், ஒரு எச்சரிக்கை அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். நமக்கு நேரமே இல்லை. திறப்பின் வாசல் நாம் நிற்கணும். நான் நிற்கணும், நீங்க நிக்கிறோம், நீங்க ஒவ்வொருவரும் நிற்கணும். நான் எப்படி அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிற மோசே பார்த்தோம், அதெல்லாம் சுருப்பாட்டா பார்த்தோம். நான் உங்க பேரை தான் சொன்னேன். மோசே பார்த்தோம், ஆபிரகாம் பார்க்கிறோம். பல தேவ மக்கள் இருந்தாங்க. ஆண்டு சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சிறப்பிலே நிற்கவும் சுவரை அடையும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காணேன். இந்த நாள்ல ஆண்டு நம்ம பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே நான் ஆயத்தமாயிருப்பேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அந்த பணிக்காக எடுத்து உபயோகிக்கும் ஆண்டவரே என்று நாம் விண்ணப்பம் பண்ணவர்களாக காணப்படும். தேவன் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும், ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்குவார். நாம் தாழ்மைப்படும் போது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது, குறைவுகளை அறிக்கையிடும் போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பெரிய எழுப்புதலை தேவன் உருவாக்குவார். அநேக நம் மூலமாக தேவன் ராஜ்யத்துக்காக கொண்டு வர தேவன் கிருபை செய்வோம். நம்முடைய குடும்பங்கள் விசேஷமாக இந்த நாள்ல நான் அந்த குடும்பங்களுக்காக அதிகமா ஜெபிக்கணும். நம்மளை ரசித்த தேவன் குடும்பங்களை ரசிக்க வேண்டும். எத்தனையோ நம்முடைய குடும்பத்தின் மக்கள் அழிவின் பாதையிலேயே சென்று கொண்டிருக்காங்க. எவ்வளவு வேதனையான காரியம். வேதத்தெல்லாம் தற்கா வேதத்தை கூட படிக்காத மக்கள், ஜெபிக்க முடியாத மக்கள் இருக்கிறாங்க, குடும்பங்கள்ல இருக்கிறாங்க. தேவனுக்கு பயப்படாத மக்கள் இருக்கிறாங்க. அந்த காரியங்கள்லாம், அந்த பொறுப்பெல்லாம் நமக்கு தான் இருக்குது. சிறப்பிலே நிற்கணும். தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். சுவரை அடைக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தேவ சமூகத்தை நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து நாம் ஜெபிப்போம். யாராவது ஜெபிச்சு முடிச்சாங்கல்ல,